ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம வீட்ல என்ன ஸ்பெஷல் பாத்தீங்கன்னா வாழைப்பூ வடை வந்து அம்மா செய்ய போறாங்க. அதுக்காண்டி இந்த பூவை வந்து உரிச்சு நறுக்கிட்டு இருக்காங்க. தனியா அந்த பூவை எடுத்து நல்லா சுத்தம் பண்ணி நரம்பெல்லாம் எடுத்துட்டு பூவை வந்து நல்லா நறுக்கி போட்டுட்டு இருக்கேன். வந்து நரம்பு இருக்கும், நரம்பு எடுத்துடணும். பூ வந்து கை பார்த்து எடுத்துட்டு அப்புறமா இந்த ரெண்டையும் மட்டும் முக்கியமா எடுக்கணும். ஏன்னா இது வந்து செமிக்காது, அதனால அந்த நரம்பு மாதிரி ஒண்ணு இருக்கும், அதையும் ஒயிட் கலர்ல ஒண்ணு இருக்கும், அதை மட்டும் நம்ம எடுத்துட்டு பருப்பு ஊற போட்டாச்சு. என்ன பருப்பு? கடலைப்பருப்பு. கடலைப்பருப்பு போடலாம், பட்டாணி பருப்பு போடலாம். கடலைப்பருப்பு இருக்கு. இது வந்து ஒவ்வொரு இதா எடுத்து நம்ம வந்து இப்போ அந்த பூவை வந்து வெளியே எடுத்திருக்கோம். எல்லாமே அம்மா கிளீன் பண்ணிட்டாங்க. அப்புறம் இது எல்லாத்துலயும் கலர் நரம்பு இருக்கும். இந்த நரம்பையும் இந்த ஒயிட் கலர்ல ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா, இது ரெண்டையும் தான் முக்கியமா கிளீன் பண்ணணும். இப்ப இந்த வாழைப்பூ வந்து ஒன்னொன்னா நறுக்கி அம்மா வந்து இது வந்து நீர் தண்ணியில போடுறாங்க. நீர் தண்ணியில எதுக்காண்டி போடுறாங்க அப்படின்னா, அப்பதான் அது வந்து கருப்பாகாம இருக்கும். இந்த காத்துப்பட்டா லைட்டா கருப்பாயிரும். அதனால இது ஒரு சின்ன ட்ரிக் மாதிரி. நீர் தண்ணி, நேத்துல நீர் தண்ணி இருக்கும்ல, கஞ்சி தண்ணி சொல்லுவாங்கல்ல, அந்த தண்ணியில அம்மா வந்து இது ஊற போட்டிருக்காங்க. கொஞ்சம் கலக்கி காட்டுங்க. சரிங்களா? இந்த நீர் தண்ணியில போட்டோம்னா இந்த பிளாக் கலர்ல ஆகும். அந்த இது ஆகாம உங்களுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாவே இருக்கும். வடை பண்ணும்போது கொஞ்சம் நல்லா இருக்கும் நமக்கு. அதனால காலையில பாத்தீங்கன்னா அம்மா வந்து உளுந்தங்கஞ்சி ரெடி பண்ணிருக்காங்க. இந்த உளுந்தங்கஞ்சி ஆல்ரெடி நான் ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன், உளுந்தங்கஞ்சி ஷார்ட்ஸ். காலையில இந்த மாதிரி உளுந்தங்கஞ்சி குடிச்சோம்னா ரொம்ப ஹெல்த்தி. இதுல வந்து பாத்தீங்கன்னா கருப்புளுந்து, அப்புறம் வந்து கருப்பட்டி, தேங்காய் பால் எல்லாம் அரைச்சி ஊத்தி அம்மா வச்சிருப்பாங்க. ஏலக்காய்லாம் போட்டு நல்ல மணமா இருக்கும். இது காலையில ஸ்பெஷல். அப்புறம் இந்த சைடு பாத்தீங்கன்னா பருப்பு ஊற வச்சிருக்காங்க. வடைக்கு பருப்பு ஊற வச்சு ஒரு காலையில ஊற போட்டிருப்பாங்க. ஒரு 3 to 5 hours நல்லா ஊறிச்சுன்னா நம்ம வடையை வந்து பண்ணும்போது கொஞ்சம் நல்லா இருக்கும். வந்து நம்ம சின்ன வெங்காயம், வெள்ளைப்பூடு, வத்தல், அப்புறம் வந்து ஜீரகம், சோம்பு இதெல்லாம் போட்டு மிக்சில நல்லா அடிச்சுட்டு இப்ப வந்து வடைக்கு மிக்ஸ் பண்ண போறோம். மசாலா நல்லா வெந்தோடனே வாழைப்பூ போட்டு நல்லா வேக வைக்கணும். உப்பு போட்டு அந்த கிரேவி பச்சையில போட்டுருக்காங்க. அடுத்து நம்ம வாழைப்பூ நறுக்கி வச்சிருக்கோம்ல, நீட்ட நீல வச்சிருக்கோம்ல, அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்றாங்க. கடலைப்பருப்பு நல்லா அரைச்சி எடுத்துட்டு இந்த வாழைப்பூ பூட்டை வந்து அதில் போடணும். பருப்புல போட்டு வடையா சுடணும். வாழைப்பூ வடை டீ ப்ரைஸ்க்கு இது வந்து வாழைப்பூ வடைக்கு சாப்பிடணும். நல்லா டேஸ்ட். மசாலாலாம் அதுல இறங்குற மாதிரி நம்ம கிண்டிக்கிறோம். கிண்டி கொஞ்ச நேரம் கூட்டை வந்து வதக்கி விடணும், நல்லா வேகிற அளவுக்கு. கடலைப்பருப்பு ஊற வச்சிருந்தால அதை அரைச்சி இப்போ வந்து ஆட் பண்ணிருக்கோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம தேவைக்கேற்ப உப்பு போட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்றோம். காயத்தூள், வேற என்னது, உப்பு, கருவேப்பிலை எண்ணெயில அம்மா பொரிச்சு எடுத்துட்டு இருக்காங்க. பாத்தீங்கன்னா பொரிச்சு எடுத்து வச்ச வடை இது. சுவையான வாழைப்பூ வடை சுட சுட நம்ம சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், செமையா இருக்கும். இந்த வடையை பாருங்க எப்படி இருக்கு, அருமையா இருக்கு. உள்ளெல்லாம் நல்லா வந்திருக்கு. ஆவி பறக்கு. உங்க வீட்லயும் செஞ்சு பாருங்க, சூப்பரா இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க எப்படி இருக்குன்னு டேஸ்ட்.